ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ரீட்டைனிங் வால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீட்டைனிங் வால் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் வால் டிசைன் டு ரெசிஸ்ட் த லேட்ரல் ப்ரெஷர் ஆஃப் தி சாயில். ஸோ இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரக்சர் தட் ரீடைன்ஸ் எனி மெட்டீரியல் அண்ட் இட் ஆல்சோ ப்ரிவென்டட் ஃப்ரம் ஸ்லைடிங் அவே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் உங்களுடைய ரீட்டைனிங் வால் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த சைட் ஃபுல்லாக ஒரு சாயிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் இருக்கும். இந்த சைட் வந்து ரோட், பில்டிங், எம்பேக்மெண்ட், ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த சாயில் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய பில்டிங் மேலேயோ இல்லை ரோடு மேலேயோ வந்து சரிஞ்சு விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரீட்டைனிங் வால். இப்போ இந்த ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரீட்டைனிங் வால். ஸோ ஜென்ரலாக வந்து ரீட்டைனிங் வால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஏதாச்சும் நியூவாக ஒரு ஹைவே எம்பேக்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால், அடுத்ததாக வந்து ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஸ்லோப் அண்ட் ரோட் வைடனிங் அண்ட் டெம்பரரி சப்போர்ட் இன்க்ளூடிங் எக்ஸ்கவேஷன் அண்ட் அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து ஜென்ரலாக வந்து ரீட்டைனிங் வால் வந்து யூஸ் ஆகுது. Next, different types of retaining wall. Gravity retaining wall, semi-gravity retaining wall, cantilever retaining wall, counterfort retaining wall, anchored retaining wall, buttress retaining wall, sheet piling retaining wall, segmental retaining wall, wooden retaining wall, cabin retaining wall. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் மெயினாக காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ரெயின்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் ரீட்டைனிங் வால், கிராவிட்டி ரீட்டைனிங் வால் அண்ட் செமி கிராவிட்டி ரீட்டைனிங் வால். இந்த ரெயின்ஃபோர்ஸ்ட் ரீட்டைனிங் வால் கீழே ரெண்டு டைப் இருக்கு, கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால் அண்ட் கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால். ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ் பண்றது வந்து கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால், கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால் அண்ட் கிராவிட்டி ரீட்டைனிங் வால். இதுதான் காமனாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் வந்து கிராவிட்டி ரீட்டைனிங் வால். ஸோ கிராவிட்டி ரீட்டைனிங் வால் இட்ஸ் அ டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால் தட் ரிலைஸ் ஆன் தேர் ஹியூஜ் வெயிட் டு ரீடைன் த மெட்டீரியல் பிஹைண்ட் இட் அண்ட் அச்சீவ் ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் ஃபெயிலியர். ஸோ ஜென்ரலாக இது வந்து இட்ஸ் டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால். அதோட ஓன் வெயிட்லேயே வந்து அது ரிலை பண்ணிட்டு மெட்டீரியலும் ரீட்டைன் பண்ணிட்டு ஃபெயிலியருக்கு அகேன்ஸ்டா ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். ஜென்ரலாக வந்து கிராவிட்டி ரீட்டைனிங் வால் வந்து கான்கிரீட், ஸ்டோன், ஈவன் பிரிக் மேசன்ரி யூஸ் பண்ணி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியர் 20th centuryல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர் ரீட்டைனிங் வால்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கிராவிட்டி ரீட்டைனிங் வாலாக தான் இருக்கும். அப்போ வந்து இந்த லார்ஜ் மாசஸ் ஆஃப் அந்த கான்கிரீட், ஸ்டோன் மேசன்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த காலத்துல லார்ஜர் டாலர் ரிட்டைனிங் வால் வந்து கிராவிட்டி ரிட்டைனிங் வால் டைப்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டாலர் ரீட்டைனிங் வால்ஸ்லாம் வந்து காம்போசிட் கிராவிட்டி ரீட்டைனிங் வால், அதாவது இந்த ஜியோ சிந்தட்டிக் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கட்டுறது. Gravity retaining wall requires significant gravity load to counteract soil pressure. So அது மட்டும் இல்லாம gravity retaining wall is suitable only for a height of up to 3 meter. ஸோ அடுத்தது வந்து செமி கிராவிட்டி ரீட்டைனிங் வால். செமி கிராவிட்டி ரீட்டைனிங் வால் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிராவிட்டி ரீட்டைனிங் வால்ன்றது வந்து ஒரு மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் கான்கிரீட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் டு ரெடியூஸ் த மாஸ் ஆஃப் த கான்கிரீட், தென் தட் இஸ் நோன் அஸ் செமி கிராவிட்டி ரீட்டைனிங் வால். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற டைப் வந்து கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால். ஸோ கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால் தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைப் ஆஃப் ரீட்டைனிங் வால். ஜென்ரலா கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால்ல பாத்தீங்கன்னா எர்த் ப்ரெஷர்லாம் வந்து பேக்ஃபில் சைட்ல இருந்து ரெசிஸ்ட் பண்ணி அந்த மேல இருக்கக்கூடிய ஸ்டெம் வந்து இட் பெண்ட்ஸ் லைக் அ கேன்டிலிவர். அதனால தான் இதுக்கு பேர் வந்து கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால். So it is constructed from reinforced concrete, precast concrete or pre-stressed concrete. So cantilever retaining wall ஜென்ரலா வந்து ஒரு thin stem இருக்கும், ஒரு base slab இருக்கும். அந்த பேஸ் வந்து ரெண்டு பார்ட்டா வந்து டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து ஹீல் ஸ்லாப், இன்னொன்னு வந்து டோ ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்டிலிவர் ரீட்டைனிங் வால் வந்து சூட்டபிள் ஃபார் ஹைட் ஆஃப் அப் டு 4 to 7 மீட்டர். ஸோ அந்த பேக்ஃபில்லோட ஹைட் வந்து அந்த 4 to 7 மீட்டர் வரைக்கும் அது ரீட்டைன் பண்ணும். In cross section, most cantilever wall வந்து it looks like a L or inverted T. So cantilever retaining wallோட component அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெம். ஸோ அந்த வெர்டிக்கல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு டு ரெசிஸ்ட் தி லேட்ரல் ப்ரெஷர் ஃப்ரம் த பேக்ஃபில் சைட் அண்ட் இட் பென்ஸ் லைக் அ கேன்டிலிவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஸ்லாப். So base slab வந்து it act as a foundation of the retaining wall and consists toe slab and heel slab. So heel slab அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, heel slab வந்து ஒரு horizontal cantilever மாதிரி. So under the combined action of the weight of the soil
from the top and the soil pressure acting from the soffit. So toe slab அப்படின்றது வந்து it acts as a cantilever under the action of the soil pressure and acting upward. Okay, அடுத்து கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால். ஸோ கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால் இப்போ கேன்டிலிவர் வந்து அப் டு 7 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ கிரேட்டர் தென் 7 மீட்டர், அதாவது கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால் வந்து இட் இஸ் சூட்டபிள் அப் டு 8 to 12 மீட்டர். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் கவுண்டர்ஃபோர்ட் ரீட்டைனிங் வால் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னா, கேன்டிலிவர் மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரே ஒரு கவுண்டர்ஃபோர்ட் வந்து கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த எதுக்காகன்னா யூஸ்ட் டு ரெடியூஸ் த பெண்டிங் மொமெண்ட் அண்ட் த வெர்டிக்கல் வால்ஸ் ஆஃப் கிரேட் ஹைட். ஸோ இதில் வந்து இந்த கவுண்டர்ஃபோர்ட்ஸ் வந்து பேக் ஆஃப் த வால் ஸ்லாப் அண்ட் பேஸ் ஸ்லாப்ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கவுண்டர்ஃபோர்ட்ஸ் வந்து ஸ்பேஸ்ட் அட் அ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்லைட்லி லார்ஜர் தென் 1/2 ஆஃப் தி ஹைட். ஜென்ரலாக வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணணும் ரீட்டைனிங் வால் டிசைன் பண்ணும்போது டு செக் சேஃப்டி அகேன்ஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ஃபெயிலியர், ஓவர் டர்னிங் ஃபெயிலியர், பியரிங் ஃபெயிலியர், டீப் சீட்டட் ஸ்லைடிங் ஃபெயிலியர். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் கற்றுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.